ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜார்க்கண்டில் ராக்கி இன்றைக்கி ரக்ஷா பந்தன் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக எங்கள் பசங்க வந்து ராக்கி அது எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க. என்னென்ன ராக்கி வாங்கியிருக்கோம், யாருக்கு கட்டுறாங்க, அதை எப்படி செலிப்ரேட் பண்ணோம், அதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் என் பசங்களுக்கு தெரியும். அதுக்காக என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேமிலியாக கிளம்பி ராக்கி வாங்க இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். கீழே இருக்க ஹவுஸ் ஓனர் பையன் குட்டி பையன், ஸோ அவனை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி குட்டி பொம்மை வச்ச ராக்கி எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுதான் வாங்கியிருந்தோம். அது 25 ரூபா. மற்ற ராக்கி எல்லாமே வச்சுருந்தாங்க, அதுவுமே 25 ரூபா தான் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வாங்கி கொடுத்த ராக்கி பத்தலை, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு கடைக்கு கிளம்பி போயிருந்தப்போ அங்கே வாங்கின ராக்கி தான் இது எல்லாமே. ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கின கடையில் 25 ருபீஸ்க்கு கம்மியாக ராக்கியே இல்லை. பட் ஆனால் இங்கே இருக்கிற லோக்கல் கடையில் சூப்பராக ராக்கி அழகழகாக இருந்துச்சு. எல்லாமே வந்து உங்களுக்கு 5 ரூபா 10 ரூபா, அதுக்கு மேலே அதிகமாக இல்லை. நிறைய ஸ்வீட்ஸ் விற்றுட்ருக்காங்க பாருங்கள். ரக்ஷாபந்தன் அன்னைக்கு நிறைய ஸ்வீட்ஸ் வந்து கிஃப்டாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் விற்றுட்டு இருந்துச்சு. இந்த ராக்கிலாம் வெறும் 5 ரூபா தானா. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, பெரிய பெரிய கடைகளில் போயிட்டு வாங்குறத விட இந்த மாதிரி சின்ன கடைகளில் வாங்கினாலே நமக்கு வந்து நல்லா அழகழகாகவும் விலை கம்மியாகவும் கிடைக்கும்னு தோணுச்சு. எல்லாமே 5 ரூபா 10 ரூபா. இந்த ஐபால் வச்சுருக்கலையா, இது வந்து 10 ரூபாயாம், கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எவ்வளோ ஸ்வீட்ஸ் இருக்குது பாருங்கள், சோன் பப்படி, லட்டு, அதெல்லாமே. ஸ்வீட்ஸ் உங்களுக்கு தனியாக காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ ஸ்வீட்ஸ் வச்சுருக்காங்க ஒரு சின்ன கடையில். இந்த கடையில் தான் நாங்கள் எல்லா பொருளுமே வாங்கியிருந்தோம். அடுத்ததாக நாளைக்கு ரக்ஷாபந்தன் அப்படின்றதால இப்போ நின்றுட்டுருக்கான் இல்லையா, அந்த பையனோட அம்மா கிட்டே போயிட்டு மெஹந்தி போட்டுட்டு வந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, சூப்பராக போட்டு விட்டுருந்தாங்க. இங்கே பாருங்கள், அதாவது தம்பியோ அண்ணனோ அவங்களுக்கு வந்து ராக்கி கட்டுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்வீட் கொடுக்கணும். ஸோ அதனால் ஜெம்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய சாக்லேட்ஸ் வந்து கையில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றி அவங்களுக்கு வந்து ஆரத்தி எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து குங்குமத்தில் கொஞ்சம் அரிசி கலந்து வச்சுருக்காங்க. இதோடையே தான் அவங்க வந்து நெத்தியில் திலகம் மாதிரி வைப்பாங்க, நெத்தியில் பொட்டு வைப்பாங்க. ஸோ அதுதான் இது எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே கையில் கொஞ்சம் சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க. ராக்கி கட்டிட்டு இந்த சாக்லேட்ஸை கொடுத்துட்டு ஆரத்தி வந்து எடுப்பாங்க. ஸோ அதுதான் ப்ரொசீஜர். குங்குமத்தில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுருக்காங்க நெத்தியில் ஒட்டணுன்றதுக்காக. ஸோ அவ்வளோதான். இப்போ கிளம்ப போகிறோம். எல்லாருமே நல்லா ரெடியாக மேக்கப்லாம் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்காங்க. இவன் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணுவாள், என் சின்ன பொண்ணு. என் பெரிய பொண்ணு கொஞ்சம் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுவாள். ஸோ அவள் போட்டிருக்கிறதுமே புது ட்ரெஸ் தான். ஸோ இப்போ கிளம்பலாம். இப்போ கீழே ஹவுஸ் ஓனர் வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கான். எங்கள் வீடியோ எல்லாத்துலேயும் நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க. அவன் வந்து ராக்கி எடுத்துகிட்டு போய் கட்ட போகிறோன்னு சொன்ன உடனேவே அவன் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு பயமாக இருந்துச்சு போல். இதெல்லாம் அதிகம் அவன் கட்டிக்கிட்டது கிடையாது. அவனோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அதாவது அவங்க அப்பாவோட அண்ணன் பசங்க, அவங்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நாங்கள் தான் ராக்கி கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவன் பயப்படுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா வந்து ஹெல்ப் பண்ணி ராக்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட சொல்கிறாங்க, ராக்கி கட்டிக்கோ தீதி, அதாவது அக்கா வந்து ஆசையாக கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இவனோட பேர் வந்து அபிங்யான். இவனை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப க்யூட்டாக இருப்பான். ஸோ அடுத்து வந்து அவனுக்கு ஆர்த்தி எடுக்க போகிறா என்னோடய பெரிய பொண்ணு. நான் என்ன சொன்னேன்னா, அவன் முடிச்சிட்டோம் ஸ்வீட் கொடுத்து அடுத்து வந்து ஆர்த்தி எடுப்பாங்க போல். ஸோ அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க முறையாக, எதை ஃபஸ்ட்டு செய்யணும். ஃபஸ்ட்டு ராக்கி கட்டணும், அப்புறம் ஸ்வீட் தரணும், அதுக்கப்புறம் தான் ஆரத்தி எடுக்கணும்னு. பட் அவனுக்கு வந்து அந்த கையில் ராக்கி கட்டினதே அன்ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் அவன் சாக்லேட் தான் அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவனுக்கு அந்த கையில் இருக்க ராக்கினால அதை கூட சாப்பிட தோணலை. சரின்னு சொல்லிவிட்டு கையில் ஒரு சாக்லேட் மட்டும் கொடுத்துட்டு அவனுக்கு வந்து ஆரத்தி எடுத்து ராக்கி கட்டிகிட்ருக்கோம். என்னோடய இன்னொரு பாப்பாவும் ராக்கி கட்டிகிட்டு இருக்கா. அதுக்குள்ளேயே பெரிய பொண்ணு ஆரத்தி எடுத்துகிட்ருக்கா. ஸோ இவங்க 2 பேருக்குமே அவனை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் ராக்கி எடுத்துகிட்டு வந்துட்டா பாருங்கள். ஃபஸ்ட்டு கட்டின அந்த இதுலேயும் கூட லைட் எரியும். பட் ஆனால் எங்கள் பெரிய பாப்பா லைட் ஆன் பண்ணாமலே கட்டிட்டா. சின்னவன் மட்டும் லைட் ஆன் பண்ணி கட்டுறா. அது பார்க்கும்போதே அவனுக்கு கொஞ்சம் அட்ராக்டாக இருக்குது போல். ஸோ அதனால் இந்த ராக்கியை சந்தோஷமாக கட்டிக்கிட்டான். எப்போவுமே சிஸ்டர் வந்து ராக்கி கட்டினா கிஃப்ட் கொடுக்கறது இங்கே வழக்கம். ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி கிஃப்ட் வாங்கி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் போல் நாங்கள் ராக்கி கட்ட கண்டிப்பாக வருவோம்னு சொல்லிட்டு.
2 பேருக்குமே 2 gift வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த கிஃப்டெல்லாம் என்ன அப்படின்ட்டு நான் உங்களுக்கு அப்புறமா பிரித்து காட்டுறேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ராக்கி கட்டுறதுக்கு போனோம். எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க கூட ராக்கி கட்டிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். அடுத்தது இன்னொரு ஃப்ரெண்டு, இவனை கூட நீங்கள் எங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவனையும் எங்கள் பாப்பாவெல்லாம் விட கொஞ்சம் பெரிய பையன். ஸோ அண்ணனாக நினச்சி அவனுக்கு ராக்கி கட்ட வந்திருக்காங்க. ஏற்கனவே கட்டினது மாதிரி தான் இவனுக்குமே ராக்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் இங்கே இருக்கிற எல்லா பசங்களும் செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம பாப்பா மட்டும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால் நம்மளும் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்களும் களத்தில் இறங்கிட்டோம். நான் எப்போவுமே கொஞ்சம் நல்லதை முதல் கற்றுக் கொடுப்போம். இது என்ன ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? நம்ம ஃபெஸ்டிவல் இல்லைன்றதுக்காக நம்ம கொண்டாடக்கூடாதுன்னு ஒன்றும் அர்த்தம் இல்லை. அதுவும் கூட இருக்கிற பசங்களை அண்ணன் தம்பியாக நினச்சி பழகிறது எவ்வளோ நல்ல விஷயம். ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, அதையும் தாண்டி ஒரு அண்ணன் ஒரு தம்பி அப்படின்ற ஃபீல் கொடுக்குது. நம்ம ஊர் பக்கம்லாம் இந்த பண்டிகை இப்போ கொஞ்சம் செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பெருசாக ஆரத்தி எடுத்து ஸ்வீட் கொடுக்கலனா கூட கையில் சின்னதாக ஒரு ராக்கி கட்டுற அளவுக்கு இந்த கல்ச்சர் வந்து தமிழ்நாட்டில் கலந்துருச்சு அப்படின்ட்டு நினைக்கிறேன். நான் காலேஜ் படிக்கும்போது கூட நிறைய பசங்க ராக்கி வாங்கி கட்டுறதை நான் பார்த்துருக்கேன். நானுமே கூட காலேஜ் படிக்கும்போது எல்லாரும் செய்கிறாங்களே சரி நம்மளும் கொஞ்சம் ராக்கியை வாங்கி கட்டுவோன்னு கட்டியிருக்கேன். யாரெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ ராக்கி கட்டிகிட்டு இருக்கா இல்லையா என் பொண்ணு, அந்த பையனுக்கு வந்து அக்காவோ தங்கச்சி யாருமே கிடையாது. பட் என் பசங்க கட்டினதில் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுவுமே அந்த ஆர்த்தியெல்லாம் எடுத்து முறைப்படி செஞ்சோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க, எனக்கு ராக்கி கட்ட யாருமே இல்லைம்மா, நீங்களாச்சும் கட்டுங்க அப்படின்னு கேட்டுட்ருந்தான். உங்கள் பொண்ணுங்க வந்து கட்டிட்டாங்க, தங்கச்சியில் அதை குறைய தீர்த்துட்டா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது சொன்னோடனே எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. எவ்வளோ ஹாப்பி அவனோட முகத்தில் தெரியுதுன்னு பாருங்களேன். இந்த ஃபோட்டோ வீடியோ எல்லாமே அவங்களுமே எடுத்துக்கிட்டாங்க இப்படி நிற்க சொல்லி. ஏன்னா அவங்களுக்குமே இது மெமரபிள் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்தாங்க. அடுத்து பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கோம். இவங்க எல்லாருமே வந்து எங்கள் பாப்பா கூட தெருவில் ஒன்றா விளையாடுற பசங்க. ஒரே ஸ்கூல் இல்லைன்னா கூட வேறு வேறு ஸ்கூல் தான். பட் ஆனால் மதியம் 2 மணிக்கு வந்தாங்கன்னா நல்லா விளையாடிட்டுருப்பாங்க. ஸோ அதனால் இவனை வந்து தம்பியாக நினச்சி இவனுக்கும் ராக்கி கட்டலாம் அப்படின்ட்டு வந்திருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு பொட்டு வச்சுட்டா, அடுத்தது ராக்கி கட்டிக்கிட்டு இருக்கா. எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லா பசங்களுக்குமே ராக்கி கட்ட சொல்லியிருந்தாங்க. இவனை மட்டும்தான் அதிகமாக தெரியும், கூட அதிகமாக விளையாடுவான். பட் பக்கத்தில் இருந்த பசங்க எல்லாருக்குமே அவங்க அம்மா கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து அங்கே இருக்கிற எல்லா பசங்களுக்குமே கட்ட போகிறோம். அடுத்து அவனுக்குமே ஆரத்தி எடுத்தாங்க. ஆரத்தி எடுத்துகிட்டு இந்த ஜம்ஸு மிட்டாய் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே ஊட்டி விட்டாச்சு. இந்த பசங்கள்லாம் அந்தளவுக்கு வந்து விளையாட மாட்டாங்க. இருந்தாலுமே சரி அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் கட்டாமல் விட முடியாது இல்லையா? அதனால் அவங்களுக்குமே கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். கட்டிட்டு எங்கள் பெரிய பாப்பா ஆரத்தி எடுத்துட்டா. இப்போ ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருக்கா இல்லையா, இந்த பையனோட அம்மா வந்து கிஃப்டாக எங்கள் பாப்பாவுக்கு வந்து 50 ரூபா கொடுத்துருந்தாங்க. ஸோ ரிட்டன் கிஃப்ட்டுமே கிடைக்கும். நாங்கள் அது கிடைக்கும்னு நினச்சிலாம் பண்ணலை. எங்களுக்கே தெரியாது இந்த மாதிரி கிஃப்ட்டு கிடைக்கும் தரப்போகிறாங்க அப்படின்லாம் நாங்கள் நினைக்கல. பார்த்தா 2 பாப்பாவுக்கும் 50 ரூபா கொடுத்துருந்தாங்க. அடுத்து இன்னொரு பையன் இருந்தான். ஸோ அவனை மட்டும் ஏன் விட்டு வைப்பானே, அவனுக்கும் கட்டுடா ராக்கிய வெயிடா போட்ட அப்படின்ற மாதிரி களத்தில் இறங்கிட்டாங்க எங்கள் பசங்க. ஸோ அவனுக்குமே பொட்டு வச்சுட்டு ராக்கியுமே கட்டிட்டாங்க. இந்த 2 பசங்களுக்கும் ராக்கி கட்டியிருந்தோம் இல்லையா, அவங்க வந்து இந்த பையனோட அம்மாவும் வந்து 50 ரூபா கொடுத்துருந்தாங்க. கிஃப்டாக பணம்லாம் தருவாங்க அப்படின்ட்டு எங்களுக்கு ஐடியாவே கிடையாது. அது கொடுத்தோன்னே எங்கள் பாப்பா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. ராக்கி கட்டினதுக்காக என்னென்ன கிஃப்டெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஹவுஸ் ஓனர் பையனுக்கு ராக்கி கட்டியிருந்தோம் இல்லையா, ஸோ அவங்க வீட்டில் கொடுத்த கிஃப்ட்டு தான் அது. இதில் பிரித்து பார்க்கும்போது ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு பவுச் ஒன்று வச்சுருந்தாங்க. ரொம்ப ப்ரீமியமாக சூப்பராக இருந்துச்சு. 2 பேருக்குமே ஒரே கலரில் நல்லா இந்த ஃபரெல்லாம் வச்ச மாதிரி 2 கம்பார்ட்மெண்ட்டோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஒன்றுத்தில் வந்து யூனிகார்ன் போட்டிருந்துச்சு, இன்னொன்றுத்தில் வந்து ஏதோ கேட் மாதிரி வச்சுருந்தது. ஏன்னா ஒரே மாதிரி வாங்கினா சண்டை வந்துடும். ஸோ அதில் இருக்கிற அந்த ஸ்டிக்கர் மட்டும் வேறு வேறு மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. வந்து அனீஸ் வீட்டில்
சத்தமாக சொல்லு. இது வந்து அனீஸ் வீட்டில், இது வந்து எதிர் வீட்டில், இது வந்து எதிர் வீட்டில் ஒரு ஆன்ட்டி கொடுத்தாங்க. அவங்க லேண்ட் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹவுஸ் ஓனர் கொடுத்தாங்க. அவங்க பையனுக்கு கட்டினதுக்காகவா? இதெல்லாம் என்ன பண்ண போகிற? உண்டியில் போட போறியா? 250 இருக்குல்ல, இரு போடாத. நான் 200 கொடுத்துட்றேன். நீ எனக்கு சில்லறை கொடு, எனக்கு சில்லறை வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.